இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து பேங்க்ஸு, ஐடி, ரயில்வே ஸ்டாக் அந்த பேஜ் பார்த்தோம். அது பேஜ் 3. பேஜ் 4 வேறு ஸ்டாக்ஸ் இருக்குது. இது பேஜ் 5 டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வழக்கமாக இடையில நல்லா ரேலி போச்சு. அப்புறம் இடையில கொஞ்சம் இறங்கிச்சு. இப்போ திருப்பி ரேலி தான். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இன்றைக்கி வந்து 10%, இது 20% அப்பர் சர்க்கிட்ட, கிட்டத்தட்ட 55-57 வரைக்கும் போயிட்டுருக்கு. யூனிமெக் அதே மாதிரி 4.25% ஏறி இருக்குது. மிதானி 1% ஏறி இருக்குது. எம்டாடெக் 1.25% ஏறி இருக்குது. ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ் 12 ரூபா ஏறி இருக்குது. சிக்கா 2% ஏறி 24 ரூபா ஏறி இருக்குது. அவன்டால் 185 வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்குது. அப்போல்லாம் தொடர்ந்து ரேலி போய்ட்டு இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்கில் கொஞ்சம் ப்ளஸ் காமிச்சது, இப்போ கொஞ்சம் மைனஸில் இருக்குது. க்ரோ டிஃபென்ஸு எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கையும் உள்ளடக்கிய தான் இது. இதில் கூட நான் முன்னாடி 76 வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் விற்று 77 சில்லறையோ அதை விற்றேன்னு நினைக்கிறேன். நான் விற்று மறுநாள் 80 ரூபா போச்சு. 4 ரூபா ஆயிடுச்சு ஒரே நாளில். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக க்ரோ டிஃபென்ஸ் வந்து 91 ரூபா வரைக்கும் போயிட்டு தான் அப்புறம் மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் ஸ்டாக் இறங்கும் போது இதுவும் இறங்கியிருந்தது. இது வந்து ஐடி பீஸ், ஃபார்மா பீஸ் மாதிரி. இது அந்த பேஜ் 3 நான் சொல்லியிருப்பேன். 74 வரைக்கும் போய்ட்டு தான் திருப்பி ஏறுது. இதில் கூட நம்ம எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் காஸ்ட்லியாக இருக்குது, வாங்க முடியாது அப்படின்னா இப்போ மசகான் டாக்கு, கார்டன் ஷிப்பில்டர்ஸ், ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப்யார்டு, அந்த மாதிரி சில இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வாங்க முடியாது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்மளால் வாங்க முடியாது, 15,000 ரூபாய் கிட்ட இருக்குது. அது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது க்ரோ டிஃபென்ஸில். அப்புறம் MOIL, மொனிஷியன்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஏறுது, ரொம்ப பெரிய வாலட்டைலாக இல்லை. D6 இந்தியான்னு சொல்லிட்டு இது டிஃபென்ஸ் ஸ்டாக் தான். அசடாக், ஷிப்பில்டர்ஸ் இது ரெகுலராக இப்போ ஏறிட்டு வருது. என்னுடைய ரேட்லாம் இடையில நான் ஏப்ரலில் வாங்கி விற்கிறப்ப இவ்வளோ தூரம் ஹை போச்சு. அதனால் அந்த ரேட்லலாம் நான் வாங்கியிருக்கேன். 3,150, 3,400, 3,278. ஆக்சுவலாக 2,500, 2,600 மெசடாக இருக்கும்போதே நான் பொறுமையாக தான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வாங்கின ரேட்லேருந்து 700 800 வரைக்கும் கூட இறங்கியிருந்தது. திருப்பிலாம் பணத்தை உள்ளே போடலை. ஏன்னா இது வந்து 10 ஷேர் நம்ம வாங்கினாலே 30,000 ரூபாய் நமக்கு உள்ளே போயிடும். அப்படிங்கும்போது இது பிரித்து தான் வாங்கணும். 2, 5 அந்த மாதிரி தான் வேணும். வால்சந்த் நகர் இப்போ ரீசெண்டாக நான் மணி கண்ட்ரோல் ஆப்பில் ஸ்கோர் பண்ணுறப்போ வால்சந்த் நகரும் ஐடியா ஃபோர்ஜுக்கும் அவ்வளவு ஸ்கோர் கொடுக்கல. அவங்க கம்மியாக கொடுத்துருந்தாங்க, பிலோ 50 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மிச்சம் எல்லா ஸ்டாக்குமே வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் எல்லாமே 50, 60 அந்த ஸ்கோர் இருக்குது. வால்சந்த் நகர் ரொம்ப ஏறல. அதில் 5% தான் அப்பர் சர்க்கிட்டும் கொடுக்குறாங்க. அதனால் ஏறினாலும் 5% தான் ஏற முடியுது. அது சில ஸ்டாக் வந்து 10% இருக்கும், சில ஸ்டாக் 20% இருக்கும். 20% இருக்க ஸ்டாக் வந்து வேகமாக நிறைய மேலே போகும். ஐடியா ஃபோர்ஜ் இன்றைக்கி 5%, 4.85, 5% கிட்ட ஏறுது. ஓகே தான். சன் டெக்னாலஜிஸ் இதுவும் ஒரு 27 ரூபா ஏறி இருக்குது. பேராஸ் டிஃபென்ஸு இது ஆக்சுவலாக 650 ரூபாயில் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இப்போ 100 ரூபா ஏறி இருக்குது. இது JBMA EV பஸ்ஸஸ்லாம் செய்கிற அந்த ஸ்டாக்கு. இதுவும் ரீசெண்டாக 600 இருந்தது, அப்புறம் 650 வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு ஆர்டர்லாம் கிடச்சி தான் 735 வரைக்கும்லாம் அன்றைக்கி போச்சு. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அன்றைக்கி நல்லா ஏறிச்சு, அப்புறம் நேற்று ரொம்ப ஏறல, இப்போ திருப்பி இன்றைக்கி ஏறுது, 6% ஏறி இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டு அதுவும் கொஞ்சம் ரெகுலராக இப்போ ஏறிட்டுருக்கு. இந்த டிஃபென்ஸ் ரேலினால் கிட்டத்தட்ட 65 ரூபா ஏறி இருக்குது இன்றைக்கி. ஜிஆர்எஸ்சி, கார்டன் ரிச் ஷிப்பில்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6%, 150 ரூபா ஏறி இருக்குது. இந்த NIBEலாம் நான் இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணேன், சர்ச் பண்ணி பார்த்து. டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. இது வரைக்கும் நான் வாங்கி விற்றதில்லை. அதுமாதிரி பர்மனெண்ட் மேக்னட்ஸ் இதுவும் டிஃபென்ஸில் இருக்காங்க. NIBE பர்மனெண்ட் மேக்னட்ஸ் யாரோ ஒருத்தங்க இந்த ரேர் எர்த் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஃபென்ஸுக்கு இது பண்ணுறாங்க. அசாத் இன்ஜினியரிங் அதுவுமே வந்து இப்போ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது வரைக்கும் உள்ள அதில் என்ட்ரு ஆடினதில்லை. HAL எப்பொழுதுமே அது காஸ்ட்லியாக இருக்கும். HALல வந்து அந்த க்ரோ டிஃபென்ஸுக்குள்ளேயே அது இருக்குது. ஸோ க்ரோ டிஃபென்ஸ் யூனிட் வாங்கலாம் நீங்கள். இல்லை டிஃபென்ஸுக்குன்னு மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா இந்த ஸ்டாக்லாம் உள்ளே வந்துடும். BEL ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு ஆர்டர் புக்கு மார்க்கெட் கேப் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து 363 ரூபாயில் இருந்தது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இடையில 436 வரைக்கும் போச்சு. இப்போ திருப்பியும் இன்றைக்கி கூட காலையில் நியூஸ் அவங்களுக்கு ஏதோ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இன்றைக்கி ஏறிட்டுருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸு 52 ரூபா ஏறி இருக்குது. BDL 20 ரூபா ஏறி இருக்குது. சென்டம் பாசிட்டிவில் இருக்குது, பெருசாக இல்லை. ரிட்டன் இண்டியான்னு சொல்லிட்டு இது ட்ரோன்ஸ் அதிலலாம் இருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்டாக்கு. லாங் டேர்முக்கு வாங்கினீங்கன்னா வாங்கலாம். குவான்டிட்டி உங்களுக்கெல்லாம் நிறைய வாங்க முடியும் 57 ரூபாங்கிறதுனால. மெதுவாக மூவ் ஆகி 70, 80, 100 அப்படின்னு போகும். எலக்கான் இதுக்கு தான் இருக்குல்ல ஹையஸ்ட்டு. இது விஜய் கேடியாவும் இந்த ஸ்டாக் வச்சுருக்காரு. 62, 72 10 மணி கண்ட்ரோலில் ஸ்கோர். டிஃபென்ஸ் ஸ்டாக்லேயே இதுக்கு நல்ல பெஸ்ட்டு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. BML ரெண்டுலேயும் இருக்காங்க, ரயில்வேலேயும் இருக்காங்க, டிஃபென்ஸ்லேயும் இருக்காங்க. தேஜாஸ் நெட்ஒர்க்ஸு BML 43 ரூபாய் இருக்குது. தேஜாஸ் நெட்ஒர்க்ஸு டாடா குரூப்பு. ஆக்சுவலாக ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஹை 1500 வரைக்கும் போயிருக்குது. இதுதான் சோலார் இண்டஸ்ட்ரி 13,000 வரும். இடையில் 16, 17 போச்சு. அது பெரிய ஸ்டாக்குங்கிறதுனால ஒரு 2% ஏறும்போது 240 ரூபா ஏறிடுது. நிறைய பணம் இருக்கிறவங்க இதை டீல் பண்ண முடியும். 10 ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏறும்போது ஒரே நாளில் வந்து டக்குன்னு 200 ரூபா ஏறும். அந்த மாதிரி இந்த இதுவும் அப்படி தான். PTCILலும் அதே மாதிரி சோலார் இண்டஸ்ட்ரி மாதிரி. அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணேன். நான் அந்த ரெண்டுக்குள்ளேயும் போனதில்லை. பட் ரொம்ப வாலட்டைலாக அந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இறங்கினாலும் 200, 300 ரூபா இறங்கும், ஏறினாலும் 300 ரூபா ஏறும், சில சமயம் 500, 800 கூட ஏறும். LNT ஆல்வேஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க தான் டிஃபென்ஸில் எல்லா இன்ஃப்ரா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சிலர் LNTயில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. LNTக்கெலாம் அவங்க பெரிய டார்கெட் கொடுக்குறாங்க. HALக்குமே பார்த்தா அவங்களுடைய டார்கெட் வந்து இப்போ 4880 இருக்குது. 5740 வரைக்கும் டார்கெட் கொடுக்குறாங்க. BLக்கு 500 ரூபா டார்கெட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் லாங் டேர்ம் இதெல்லாம். லாங் டேர்ம்ங்கிறவங்க அதெல்லாம் வாங்கலாம். சியன்ட் இதுவுமே வந்து நம்ம டிஃபென்ஸில் இருக்காங்க. ஹை 2400 ரூபா போயிருக்காங்க. பவர் மெக்கு 3600 வரைக்கும் போயிருக்காங்க. அது ரெண்டும் இப்போ மைனஸில் இருக்குது. அனுப் இன்ஜினியரிங் அவங்களும் கொஞ்சம் டிஃபென்ஸில் இருக்கிறாங்க. BHEL டிஃபென்ஸில் இருக்குது. இது வந்து ஒரு சமயம் BELலும் BHELலும் அதே மாதிரி ஒரே ரேட்டில் இருந்தது 210 அந்த மாதிரி. BEL ஆர்டர் டிஃபென்ஸ்னால் அது 400 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது அந்த அளவுக்கு இன்னும் போகல. HFCL இதுவும் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்காங்க. டைனமேட்டக் இவங்களும் டிஃபென்ஸில் இருக்காங்க. 25 ரூபா நீங்கள் ஏறி இருக்குது. டிக்ஸான் இவங்க ஆக்சுவலாக நல்லாவே க்ரோத் இருக்குது இந்த ஸ்டாக்கில். இது ட்ரோன் சம்மந்தப்பட்டு இருக்குது. வேறு சில விஷயங்களும் இருக்காங்க. ஸோ அது போட்டிருக்கேன். நாக்ரி இவங்க வந்து அந்த ட்ரோன் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இன்ஃபோஎட்ஜுன்னு பேர். இது அவங்களுடைய இன்னொரு இது. அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுவுமே டிஃபென்ஸ் ஸ்டாக்கு ரேலி ஆகும்போது அதுவுமே ஏறுது. 46 ரூபா இருக்குது. அப்புறம் கமின்ஸ் இந்தியா ஒரு ஜென்ரலான ஸ்டாக்கு. ஸோ டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்முக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஸ்டாக் இருக்குது. கோரா அன்றைக்கி பார்த்தேன்னா ChatGPTலேயும் பார்த்து எல்லாம் பார்த்து நான் ஏற்கனவே பார்த்ததை வச்சு பார்த்தேன். 24 ஸ்டாக் கோர் டிஃபென்ஸ் ஸ்டாக்காக இருக்குது. அதுபோக ஒரு 12 ஸ்டாக் வந்து டிஃபென்ஸ் அண்ட் அதர் செக்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 36 ஸ்டாக் இருக்குது இந்த டிஃபென்ஸ் செக்டாரில். நான் 18 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ 2 ஸ்டாக்கு ஏதோ வெளியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 16 ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ முழுக்கவே டிஃபென்ஸில் தான் இருக்குது. இப்போதைக்கு வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் மிச்ச விஷயங்கள்.